நம்பி வந்தவனுக்கு கை கொடுக்கிற பழக்கம் அந்த பகவானுக்கு இருக்கோ இல்லையோ, இந்த பலத்துக்கு இருக்கு. நம்பி வந்துட்ட, நான் செய்யறேன். யாரை கொல்லணும்? போ, அவனோட அங்க அடையாளம் போட்டோ ஏதாவது இருந்தா கொண்டு வா. இந்த பலம் சாகும்போது நன்றி கடனோட செத்தான இருக்கக்கூடாது. அதையும் தீத்துற. போ. பழம், நீ செய்வியா மாட்டியாங்கிற குழப்பத்தோட நான் இங்க வரல. செய்வேங்கிற நம்பிக்கையோட வந்தேன். என் நம்பிக்கையை நீ காப்பாத்திட்ட. போட்டோவோட வர்றேன். நில்லு. ஒத்துக்கிற மாட்டான்னு நினைச்சேன். ஒத்துக்கிற வச்சிட்டே இல்ல. இன்னொரு பூகம்பத்தை உருவாக்கிட்ட. ஆனா அழிய போறது நீதான். போ, போயிரு. ஆட்டோ வருதுன்னு பாரு. ஆட்டோ ஸ்டாப் ஸ்டாப். ஆட்டோ லேக் வரீங்களா? வேற ஆட்டோ பாருங்க. ஜனகி, ஆட்டோ இந்த பக்கம் தான், நடந்தே போயிடலாம் வா. ஆட்டோல போலாங்க. நடந்து போலாம் வா. கால் வலிக்குதுங்க. நம்ம ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் தடவையா தனியா வழியில வந்திருக்கோம். ஜனகி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க, பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? ஜனகி, நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணேன். அப்போ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு தெரியல. பட் நான் மறைமுகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ ஏன் அதெல்லாம்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இதை பாருங்க, அப்பெல்லாம் நீங்க எனக்கு ஜெயம்டியா தான் தெரிஞ்சீங்க. நீங்க என்கிட்ட எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் என் மேல வச்சிருக்கிற மரியாதையா தான் தெரிஞ்சது. ஓகே, உன்கிட்ட இப்போ கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்க போறேன். ஜனகி, கல்யாணத்துக்கு முன்னாடி யார் மேலேயாவது லவ் வந்திருக்கா? கம்பி மேல நடக்கிறவனுக்கு கவனம் கம்பி மேல தான் இருக்கும். அது மாதிரி தாங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கையும். புலி விரட்டும் போது உயிரை காப்பாத்திக்க ஓடத்தான் முடியுமே தவிர வழியில் அழகான பூந்தோட்டத்தை பார்த்ததும் நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் வயிற்றுக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழறதே போராட்டமா இருக்கும்போது எப்படிங்க காதல் வரும்? சரி ஜனகி, நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வாங்கம்மா சார், வாங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது என்னங்க, எல்லாத்தையும் உங்க கையில ஜோசியம் வச்சு பார்க்கலாங்க? கணிச்சு சொல்றேன். ஜனகி, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் சுத்த பேத்தல். பார்க்கலாங்க ப்ளீஸ். ஓகே, நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படுற, பார்க்கலாம் வா. வாங்க, உங்களுக்கு பார்க்கட்டுமா? இல்ல ஐயோ, அம்மாவுக்கு எனக்கு முதல்ல வேண்டாங்க, பார்க்கட்டுமா? இவங்களுக்கு பாருங்க. இந்த கைமா. ஓ சாரி. தனரேக பிரமாதமா இருக்கு. செவ்வா உச்சத்துல இருக்கு. குருமேடு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. புத்திர பாக்கியம் அமோகமா இருக்கு. ஆயுளை பத்தி சொல்லணும்னா ஆயுளும் ரொம்ப பலமா இருக்கு. தாம்பத்தியம் ஆனந்தமா இருக்கும். சௌபாகியத்துக்கு குறைச்சலே இல்லை. எல்லாம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குமா. ஆனா என்ன ஆனா? இனிமே இந்த கையை யார்கிட்டயும் காட்டாதீங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? அந்த ப்ராப்ளத்துக்கு பரிகாரம் பண்ணுங்களா? பரிகாரம் பண்ணா பணம் வேணுங்களா? அது சரி, உங்களுக்கு பழப்பு வேணும்ல.
சார் நாங்க ஒன்றும் பணத்துக்காக ஜோசியம் பார்க்குறவங்க இல்ல, பரம்பரையா ஜோசியம் பார்த்துக்கிட்டு வர்றோம் நாங்க. என்னங்க நீங்க சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க. வேண்டாம்மா, பரவாயில்ல, எது இருந்தாலும் சொல்லுங்க. உங்க கைரேகைப்படி உங்களுக்கு 2 மாங்கல்யம். ஏய் ஜானகி, எதுக்கு அவசரப்படுற? ஏன் படிச்ச? இல்ல தம்பி, ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஹலோ, எதுக்கு? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார், இங்க ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இருங்க போங்க தம்பி, நீங்க போங்க. அதனால தான் நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஓகே, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க பங்களா போங்க. கட்டுவ, 100 வயசு வரைக்கும் நீ சுமங்கலையா இருப்பேன்னு நான் போய் சொல்லியிருந்தா எனக்கு காசு பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருப்ப. நான் உண்மையை சொன்னேன் பாரு, அதான் நீ என்ன அடிச்சிட்ட. நாங்க 4 தலைமுறையா ஜோசியம் பார்க்குறோம், இது வரைக்கும் ஒரு தவறும் நடந்ததில்ல. நான் சொன்னதுதான், உனக்கு 2 மாங்கல்யம்னா 2 மாங்கல்யம் தான். ஜானகி, விடுங்க தம்பி, சின்ன பொண்ணு, விடுங்க. பரவாயில்ல, விடுங்க, பரவாயில்ல. மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத் தூளியா மாங்கல்யம். மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா தங்கத் தூளியா மாங்கல்யம். வச்சு விடுங்க. காலையில ஸ்டிக்கர் போட்டு விழுந்தப்பவே அவசகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் வேற அப்படி சொல்லிட்டா. என்னால தாங்கிக்க முடியல, நான் செத்தே போயிடுவேன். வச்சு விடுங்க. ஏய் ஜானகி, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு? சொன்ன கேளுங்க பாரு, அழாத. இங்க பாரு, சொல்றத கேளு. அந்த ஜோசியக்காரன் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு கண்ணா பின்னான்னு உளறிட்டான். நீ அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ஜானகி. வார்த்தையாவே தாங்கிக்க முடியல. வாழ்க்கையில முடியாதுங்க. ஜானகி ப்ளீஸ் ரிலாக்ஸ். அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் சொல்றேன், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ப்ளீஸ் சொன்ன கேளு ஜானகி. கம் ஆன், அப்படிலாம் எதுவும் நடக்காது. நடக்காதுங்க, நடக்கவும் கூடாது. அப்படியே ஏதாவது உங்களுக்கு நடந்தா நான் என் பொட்டை அழிச்சுக்க மாட்டேன், என்னைய அழிச்சுக்குவேன். புடிங்க. நீ இப்படி ஏய் அவுட். பரத், விளையாடுனது போதும் பரத், வா வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் பா, ஒன் மோர் கேம் பா, ப்ளீஸ். பரத், ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா மம்மி திட்டுவாங்க. சொல்றது கேளு, வா உள்ள போலாம். அப்பா, மம்மி கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க வாங்கப்பா விளையாடலாம். வேண்டாம் பரத், அப்பா ரொம்ப டயர்டா இருக்கேன்ப்பா. போங்கப்பா. ஆன்ட்டி, நீங்களாவது என் கூட விளையாட வரீங்களா? இப்பதானே வெளியே போயிட்டு வரேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணதை விடு. மாமா, நீங்களாவது என் கூட விளையாட வாங்களேன். இப்ப எனக்கு மனசு சரியில்லைப்பா, நீ போய் விளையாடு போ. ச்சே, எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க. என்னாச்சு அருண்? கிளம்பும் போது 2 பேரும் ஜாலியாக தானே கிளம்பினீங்க. வெளியில உனக்கும் ஜானகிக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. ஏண்டா, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே மெட்ராஸ் விட்டு ஊட்டிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து மனசு சரியில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படின்னு எதுவும் இல்லை மாமா. நானும் ஜானகியும் ரோட்ல போறப்ப ஜாலிக்காக ஜோசியம் பார்த்தோம். அவன் ஜானகி கையை பார்த்துட்டு உனக்கு 2 தாலின்னு சொல்லிட்டான். அது அவளால தாய்க்க முடியல. இந்த ஜாதக அமைப்புப்படி
ஜானகிக்கு 2 மாங்கல்யம் ஏறணுங்கிறது விதி. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? விதியை மாத்துறதுக்கு பரிகாரமே இல்லைம்மா. பூமி சுத்தணுங்கிறது விதிமா. அதை நிறுத்தி பார்க்க ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி தான் இது. உங்க ஜானகி கழுத்துல 2 மாங்கல்யம் ஏறணுங்கிறது விதி. ஏம்மா, கேள்விப்பட்ட உங்களுக்கே இவ்வளோ ஷாக்காக இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா அருண், இதை நம்புறியடா? இதை பாரு, கைரேகைங்கிறது கடவுள் ஒரு பொருளை கிரிப்பா பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம கொடுத்ததுடா. இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஜோசியம் ஜாதகம் சே இதெல்லாம் சுத்த ஹம்பக்டா. சரி சரி, உள்ள போ. போய் ஜானகி ரொம்ப அப்செட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை சமாதானப்படுத்து. போ போடா. அப்பா அம்மாகிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, வாங்க போய் விளையாடலாம். ப்ளீஸ் பரத், நான் வரல. அப்பாவுக்கு மனசு சரியில்லை. அப்போ டயர்டா இருக்கு சொன்னீங்க, இப்ப மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க. ஏன்பா மாத்தி மாத்தி பேசுறீங்க? நாம விளையாடினா உடம்பு தான் டயர்டாகும். ஆனா அந்த கடவுளை விளையாடணும் மனசு டயர்டாகும். இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது பரத். நீ போய் தனியா விளையாடு போ ப்ளீஸ். போப்பா, போய் விளையாடு போ. சாரி, இந்தா இந்த பெண்ணை நீ எடுத்துக்கோ. சாரி ப்ளீஸ். எனக்கு ஒன்றும் வேணாம் போ. நீ என்னை ஏமாத்திட்டல. அதான் சாரி கேட்டேன்ல. இந்தா ப்ளீஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். இந்தா. பரத் பரத். ஆன்ட்டி கூப்பிட்றாங்க, நம்ம அப்புறமா விளையாடலாம். பாய். என்ன ஆன்ட்டி? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா சாப்பிட போலாம். பசிக்கல ஆன்ட்டி. ஆண்டிக்காக சாப்பிடுவாப்பா. சரி. வா உட்காரு. தாங்க ஆன்ட்டி, நானே சாப்பிட்றேன். உன் கை அழுக்கா இருக்குல்ல, நானே ஊட்டி விடுறேன். தண்ணி. மெதுவா குடி. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். என்ன இது? இல்ல பரத். அவனுக்கு சாப்பிட தெரியாது, நீ எதுக்கு ஊட்டி விட்ட? இல்ல கை கை இவ்ளோ அழுக்க வச்சுக்கிட்டு இந்த கையால என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறியா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அம்மா, நான் விளையாடிட்டு இருந்தேன், கை அழுக்கா இருந்தது,
அதான் ஆன்ட்டி ஊட்டி விட்டாங்க. இருக்கட்டும்டா, அதுக்காக ஊட்டி விடணுமா? ஸ்பூன்ல கொடுத்தா என்ன? இனிமே அவனுக்கு ஊட்டுற வேலையை பார்த்தேன், அவ்வளவுதான். வாடா. தாய்ப்பால் கொடுக்கிற உரிமையை தான் அக்காவுக்கு விட்டு கொடுத்தேன். இப்போ என் பிள்ளைக்கு சோறு ஊட்டுற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா எப்படி? ஆதி 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 வா இரியா. என்ன ஆதி தண்ணிக்குள்ள இருந்து வர? கடவுள் 5 பூதங்களை படைச்சது அவங்க எல்லாருக்கும் தெரியும். 6வதா ஒரு பூதம் இருக்கு. அதான் இந்த ஆதி. இந்த ஆதி எங்கேயும் இருப்பான், எப்படியும் வருவான். அதுக்காக இப்படியே ஓப்பனா சுத்துறது? போலீஸ் கிட்ட இப்படி ஜாஸ்தியா இருக்கு தெரியுமா? சிரிக்காத ஆதி, எனக்கு பயமா இருக்கு. பயமா? பயனா என்ன இரியா? அது எப்படி இருக்கும்? ஏன்னா சின்ன வயசுல எங்க அம்மா சோறு ஊட்டும் போது கூட பூச்சாண்டி வரான்னு சொல்லி சோறு ஊட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆதி இருக்க தெருவுக்குள்ள அவன் அனுமதி இல்லாம யாரும் எதுவும் வர முடியாது. வந்தாச்சே போலீஸ் இங்க வந்தாச்சே, சுட்டு பிடின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா உயிரோட பிடிக்கிறேன்னு போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்காது. சரிம்டா, அருள்மொழின்னு ஒரு பொம்பளை போலீஸ், அவ இந்த ஆதியை பிடிக்க போறாளா? இரியா, இந்த ஆதி வர்ற சிகரெட் புகையை கூட எவனும் பிடிக்க முடியாது. நீ மாறவே மாட்டியா? மாறுறது மனுஷ குணம், மாறாதது இந்த ஆதி குணம். சொல்லு, என்ன விஷயம்? உன் பணத்தை திருப்பி கொடுத்துருப்பான்னு வந்தேன். எந்த ஆதி? இந்த ஆதி மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நீ நன்றி சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் என் பணம் இல்லை, உன் பணம் தான். அப்ப பொண்ணோட ஆபரேஷன் நடக்கல, நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னாச்சு? முதல்ல ஆப்ரேஷன் பண்ண 50,000 வேணும் சொன்னாங்க ஆதி. அங்கே எங்கே பரட்டி கொண்டு போகிறதுக்குள்ள நோய் முத்தி போச்சு. அப்புறம் 1 லட்சம் சொன்னாங்க, அதையும் ரெடி பண்ணி கொண்டு போனால் 2 லட்சம் சொல்லிட்டாங்க. அது நம்மளால முடிகிற காரியமா? இதெல்லாம் புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி ஆதி. புலியோட வாழை பிடிக்கல, இப்ப சிங்கத்தோட காலை பிடிச்சிருக்க. இந்த சிங்கத்தோட காலை பிடிச்சிருக்க. வர 30ஆம் தேதி ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. மிச்சத்தை இந்த ஆதி பார்த்துப்பான். என்ன பாக்குற? காட்டுக்குள்ள இருக்கவன் எப்பரா காசு பெறட்ட போறான்னு பாக்குறியா? இரியா, இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கையில கூட உண்டு இல்லைன்னு 2 கருத்து இருக்கு. ஆனா இந்த ஆதியை நம்பினவனுக்கு ஒரே கருத்து தான், இவன் சொன்னா செய்வான்.